Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காது இந்த மாதிரி இழுபட்ட மாதிரி இருக்கும். அதாவது நம்ம போடுற இயர்ரிங்ஸை பொறுத்து காது வந்து சீக்கிரமாக அந்த ஹோல் வந்து பெருசாகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போனால் நமக்கு ஸ்டிச் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி இதை ஈஸியாக வீட்டில் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஏதாவது இயர்ரிங்ஸ் வந்து நல்ல கிராண்டாக வேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும், ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை எப்படி நம்ம ஈஸியாக வீட்டில் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டபுள் சைடு டேப் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி போர்ஷன் மட்டும் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் வந்து காது இந்த மாதிரி ஆனால் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணீங்க, கொஞ்சம் வந்து வெயிட்டான கம்மல்லாம் நீங்கள் வந்து வேர் பண்ணுறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட காதுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது. இப்போ பாருங்கள், அந்த டேப்பில் இருக்கிற ஸ்டிக்கரை நம்ம உரிச்சிட்டோம். ஒரு சின்ன போர்ஷன் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணுறதுனால இது வந்து வெளியில் தெரிய போகிறதும் கிடையாது. பாருங்கள், அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதில் வந்து மேலே ஒரு சின்ன ஓட்டை தான் நான் வந்து போடுறேன். கீழே வந்து போடக்கூடாது, மேலே கார்னரில் நீங்கள் வந்து போடணும். பாருங்கள், நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா உள்ளே போய் செட் ஆகிடும். இப்போ நான் அதை போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி வந்து காது எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணணும்னு கிடையாது. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காது வந்து நல்லா சேஃபாகவே இருக்கும். இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து திருகாணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ரெசிபி பண்ணுறதுக்காக உரிக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப சுட சுட இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் வந்து உரிக்க வராது. ஸோ நமக்கு டைமும் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் கத்தி கூட வந்து சின்ன கத்திலாம் இருக்கும்ல, அது கூட வந்து குத்திட்டு இப்படி வந்து அந்த தோலை ரிமூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து வேலையும் முடிஞ்சிடும், சீக்கிரமாக நமக்கு வந்து உரிக்கையும் வந்துடும். ஸோ எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு உரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு டிப்பு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய டைமும் வந்து சேவ் பண்ண முடியும். எவ்வளோ சூடாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உரிக்க வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு நம்ம நல்ல பொடிசாக கட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி கத்தியில் வந்து கட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே லேட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ரொம்ப பொடிசாக கட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பீலர் நம்ம வச்சுருப்போம்ல தோல் சீவுறதுக்காக, அந்த பீலர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெல்லிசாகவும் உங்களுக்கு கிடைக்கும் கோஸு. அதே சமயத்தில் உங்களுக்கு வேலையும் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் கத்தியில் கட் பண்ணுற டைமை விட இந்த டைம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன். ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ கோஸ் வந்து இந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஆனால் இதே மாதிரி நம்ம கத்தியால் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப மெல்லிசாக நல்ல பூ போல் இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும், நல்ல மெல்லிசாகவும் உங்களுக்கு கட் பண்ண வரும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. நிறைய ஃபங்க்ஷன்களில் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்ருப்போம். அந்த வாசம், அந்த பிரியாணியோட வாசம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கைகளில் ரொம்ப நேரத்துக்கு வந்து அப்படியே இருக்கும். என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் மட்டும் போகவே போகாது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாய் வீட்டு ஃபங்க்ஷன்களில் இந்த பிரியாணியோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எப்படி நம்ம வீட்டில் கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு குட்டி டிப்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இஞ்சி தோல் உரித்து இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி நம்ம அளவு எடுத்தோம்ல, அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன், தோல் உரிக்காத பூண்டு. இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு கெட்டும் போகாது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். உங்களோட பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும். நான் வந்து செஞ்சு பார்த்ததுனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டை வந்து தோல் உரிக்காமல் வந்து அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தோல் உரித்து தான் அரைப்பேன். இப்போ வந்து தோல் உரிக்கிறதே இல்லை. ஏன்னா பிரியாணியில் வந்து நல்ல ஒரு வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கறதுனால இதை நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணி எப்படி இதில் வந்து குயிக்காக ஒரு இடியாப்பம் ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசி வந்து இப்படி நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்லா உடையிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ ஒரு சின்ன மிக்ஸி கப்பில் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல நைஸான ஒரு பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அரிசி. நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட் கூட வந்து சாப்பிட்லாம். பாருங்கள், கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல நைஸாக நான் அரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவோட பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தண்ணி வந்து சூடானதுக்கு பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி அரைச்சோம்ல அந்த தண்ணியை வந்து உள்ளே சேர்த்து இந்த மாதிரி கிளற ஆரம்பிங்க. கூடவே வந்து கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து வெந்து நல்ல இந்த மாதிரி ஒரு பதத்தில் வரும். நல்ல அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம வந்து மாவை கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். தேவைப்படும் போது வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள். பாருங்கள், மாவு இப்போ வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பில் வச்சு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து அப்படியே ஆற விட போகிறேன். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு இருக்குது லைட்டாக. இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம மாவை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பத்துக்கு நம்ம பிசைவோம்ல அந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இடியாப்பத்துக்கு உருண்டை போடுவோம்ல அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட மாவும் வந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக வந்திருக்கு மாவு. இப்போ வந்து நம்ம முறுக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த அச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த அச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். மாவு வந்து ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து மாவு தேவையான அளவுக்கு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு இட்லி பிளேட்டில் நான் ஃபுல்லாகவே வந்து இந்த இடியாப்ப மாவை வந்து பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு கையில் கூட வந்து மாவு ஒட்டவே ஒட்டாது. நல்லா சூப்பராக உங்களுக்கு வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி மாவு வந்து நம்ம வேக வச்சதுனால இது ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து டைம் சரியாக வந்துடும். அவ்வளோதான், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து வெளியே எடுத்து கட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற கிரேவி வச்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெள்ளை வெளியர்னு பூ போல் இருக்குது பாருங்கள். சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த இடியாப்பம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.